7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். விளக்கம்: கிறிஸ்துவின் வாக்குத்தத்தங்களின் பேரில் நம்பிக்கையாக இருந்து தன் கிரியைகளில் ஒன்றுமில்லாதவன் மணலின் மேல் தன் நம்பிக்கையை கட்டினவனாக காணப்படுவான். சோதனையின் நாளிலே வெகு சீக்கிரத்தில் அவன் விழுந்து போவான். அவன் நம்பிக்கை யாவும் ஒன்றுமில்லாமல் போகும். அவருடைய ராஜ்யத்தில் பங்கு பெற விரும்பும் ஒவ்வொருவரும் கீழ்ப்படிதலுடன் தங்கள் இருதயங்களையும் நாவையும் காத்து கிரியையுடன் தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டதை விசுவாசத்துடன் செய்து முடிக்க வேண்டும். நற்கனிகளை தரக்கூடியவர்களாக காணப்படும் போது எவ்வளவு பலமுள்ள காற்றுகளான சோதனைகள் இவர்களை நெருக்கினாலும் அசைக்கப்படாத மரங்களைப் போல் இருப்பார்கள். ஏனெனில் இவர்கள் உறுதியான அஸ்திபாரத்தின் மேல் இருக்கிறவர்கள். ஆதார வசனங்கள்: யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனங்கள் முடிய. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். ஒருவன், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. ஆமேன்.